இந்த எமோஷனல் இந்த காவல் நிலையத்துல வாசல் இருந்து ஏன் சொன்னீங்க? இந்த இனத்துக்குன்னு எங்களுக்கு தலைவன் ஒருத்தர் தான் இருக்கிறார் சீமான், நீங்க பழி வாங்கணும்னு பாக்குறீங்களா? எங்க அப்பாவை அப்படிதான் பண்ணீங்க, இந்த மண்ணுக்கு வர தலைவர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தமிழ் தேசியம் வரவங்களை இப்படிதான் பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆத்திரமா கத்துறீங்க. ஏன் அந்த உணர்வு வந்துச்சு? அதுவும் சிறு வயசுல இருந்து நான் பார்த்த தலைவர்கள் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்க, தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து எப்படி அழிக்கப்பட்டாங்க. இப்ப அப்பாவுமே எல்லா கலைஞர் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, ராமதாஸ் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆனா கடைசியா அவர் ஏத்துக்கிட்ட கொள்கை எது? எந்த கொடிய காட்டுல ஏத்தி அவர் வந்துட்டு சல்யூட் அடிச்சாரு? வரவங்க எல்லாம் வீழ்த்தப்படுறாங்க, இன்னொரு தலைமையை வீழ்த்திடக்கூடாது, சீமான வீழ்த்திடக்கூடாது, நீங்க இப்படிதான் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அந்த கோவம் வந்து பேசுறீங்கல்ல, அதுதான் நீ சீமானுக்கிட்ட இருந்து எடுக்கிற விஷயம் அதுதானான்னு கேட்டேன். யார் வந்து மக்களுக்காக பேசுவா? நாங்க எல்லாம் பேசுவோம், இல்லைன்னு இல்லை. எனக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய தெளிவு தெரியுது, ஒரு பெரிய கோபமும் ஆக்ரோஷமும், மக்களுக்கான ஒரு நம்ம நிக்கணும் அப்படின்ற அந்த போராட்ட குணம். ஏன்னா அவர் இது வரைக்கும் கூட்டணிக்கும் போக கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து ஒரு பட்டம் சுமத்துறாங்கல்ல, பாலியல் குற்றவாளி அப்படின்னு. திராவிடமும் வந்து பினாமி பேர்ல போஸ்டர்லாம் அடிச்சு விட்டு பாலியல் குற்றவாளி சீமானை தப்ப விட வேண்டாம் அப்படின்னு. இந்த அரசியல் ஒரே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து முன் வச்சு இதை பிரபகண்டா பண்ற அந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த போக்கு வந்து மக்களுக்கு வந்து தெளிவா தெரியுது. இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் தான் வீழ்த்துவாங்களா தவறான முறையில அப்படின்றது மக்கள் சாட்சியா பாக்குறாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தெய்வ திருமகன் முத்துராமலிங்கர் அவருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்ச அரசியலும் இருக்கு. அதே போல திரு காமராஜர் அவர்களுக்கு மகன் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புரளிய கிளப்பின அரசியலும் இருக்கு. அப்ப தலைவர்களை என்ன பண்றாங்க? ஒண்ணு வன காவல் தெய்வம் வீரப்பனார் அவர்களின் மகளும் நான் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமான சகோதரி வித்யாராணி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். நீங்க எல்லாரும் நேரடியா உறவாடணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் இருந்தது. கடந்த முறை நீங்க தேர்தல் இருந்தப்ப எங்களுடைய செய்தியாளர் உங்களை சந்திச்சு பேட்டி எடுத்திருந்தார் ராவணாவுக்காக வேண்டி. ஆமாங்க. இப்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கேள்வி எங்கிருந்து வர்றதுனாக்கா, இப்ப நீங்க அந்த சீமான் சம்மன் கொடுத்து வந்து விசாரிக்கும் போது நீங்க அங்க வந்து இரவு முழுக்க இருந்துகிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. நான் அதுக்காக தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது. நீங்க அங்க பேட்டி கொடுத்துருந்தீங்கல்ல, அது வந்து ஒரு சாதாரணமா கடந்து போக முடியல. சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த தமிழ் இனத்துக்கும் மொழிக்கும் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் நீங்க திட்டமிட்டு பழி வாங்கியிருக்கீங்க திராவிடம். எங்க அப்பாவை வந்துட்டு கொள்ளக்காரன்னு சொல்லிட்டு கொன்னீங்க. பிறகு இப்ப சீமானை நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பெண் என்பதால இல்ல, நான் என்னாருடைய மகள் என்பதற்காக இந்த சமூகம் ஒதுக்குற மாதிரி இந்த நீங்களும் ஒதுக்குறீங்க. இத்தனை பேரும் அங்க போகும்போது என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்கன்னு அது ஒரு வலி நிறைந்த வார்த்தையா இருந்தது. அந்த உணர்வு ஏன் வந்தது உங்களுக்கு? ஐயா, நான் அரசியலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு உள்ள வரேங்க ஐயா. வரும்போது பார்த்தீங்கன்னா எங்க அப்பா குறிப்பிட்டிருந்த வார்த்தை அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கும் போது என் கண் முன்னாடி அவர் குறிப்பிட்டிருந்த வார்த்தை வந்து அரசியல் என்பது ஒரு சாக்கடை அப்படின்ற வார்த்தையை தான் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. நான் அந்த ஒரு வார்த்தையை மனதளவுல எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்டோ ஒரு என்ஜிஓவோ அப்படி வந்து ஆரம்பிச்சு நம்ம மக்களுக்கு சேவை பண்ணலாம், அரசியல் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் உண்மையிலேயே இருந்தேன் தொடக்கத்துல. அப்ப வந்து மண் காக்கும் வீரத்தமிழர் பேரவைன்னு நாங்க அம்மாவோட சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இவர் பிஜேபியில இவர் பொன்னாரையா அப்ப ஷிப்பிங் மினிஸ்டரா இருந்தார். ஒரு ட்ரஸ்ட் ரீதியா எங்களை ரெஜிஸ்டர் பண்ண விடாம போலீஸ் அப்பவும் எங்களை தடுத்தாங்க, எங்களுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்க விடாம தடுத்தாங்க. அதனால அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா அவரோட கைடன்ஸ் கிடைச்சதுனால அவர் சொல்லியாவது அந்த வேலை நடத்தி கொடுப்பாங்க ஆபீசர்ஸ்ன்னு சொல்லி அவரை போய் நாங்க பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து நீங்க வந்து கட்சிக்கு வந்து எங்க கூட சேர்ந்து ஒரு தேச பணியா செய்யுங்கன்ற ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தார். அது அப்ப கூட நான் வந்து
திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாதான் அது நடந்தது. அம்மாவும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் அது கடந்து போயாச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நானும் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து சமுதாயத்துல மற்ற கட்சிகள் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னொன்னு, எனக்கும் சில இடத்துல சில சூழ்நிலைகள்ல அடையாளம் அப்படின்றத வந்து கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்துட்டார். அதை விட்டு ஒளிஞ்சு ஓடுறது வந்து கோலத்தனம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் அப்படின்றத தாண்டி நம்ம அப்பா வந்து தனிப்பட்ட முறையில மக்களுக்காக தமிழ் தேசிய வழியில நின்று அந்த தமிழ் தேசிய கொடியை வந்து நடுக்காட்டுல ஏற்றி அதுக்கு மரியாதை செலுத்தின போட்டோஸ் எல்லாம் நான் பாக்குறேன். அப்ப ஜெயலலிதா அம்மையாரும் மறையிறாங்க அந்த டைம்ல. இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம அப்பாவோட அடையாளத்தை வச்சுட்டு சாதாரண ஒரு வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா வாழ்றதுக்கு இங்க விட மாட்டாங்க. அப்படியே வாழ்ந்தாலும் அது சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம நான் இப்போ ஒரு நாளைக்கே என்னோட இடத்துல இருக்க மக்களை நான் சந்திக்க போறேன் அப்படின்னா, கார் பின்னாடி ஓடி வர மக்கள் அந்த மாதிரி மனநிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. யார் கார்ல வந்தாலும் இவங்க நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்ற சூழல்ல தான் அந்த மக்கள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழல்ல இருக்க மக்கள் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இப்படி மோசமான அரசியலை ஒரு பக்கம் பார்க்கும்போது என்னால அது ஒரு காலப்போக்குல பொறுத்துக்கவே முடியல. எங்க அப்பாவுக்கு இருந்த அதே எண்ணங்களும் கோவங்களும் எனக்குள்ள சில விஷயங்கள் வந்து நியாய தர்மங்களை பத்தி யோசிச்சு ஓட ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு நான் நினைச்சேன் ஒரே விஷயம்தான், அந்த மக்கள் எங்க அப்பாவோட தேடுதல் வேட்டையில நிறைய பாதிக்கப்பட்டாங்க. முதல் முறை அந்த மக்களுக்காக தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்காக நம்ம அரசியலுக்கு வரணும், அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்துலதான் நான் வந்துட்டு, ஏன்னா என் தந்தை வந்து நான் மற்றவங்க பேசலாம் வெளியில அந்த கடத்தல் பண்ணாரு, இது பண்ணாருன்னு, அவர் எதையுமே வந்துட்டு தனக்குன்னு பண்ணிக்க கிடையாது, குடும்பத்துக்குன்னு பண்ண கிடையாது. அவர் சம்பாதிச்சதும் எல்லா சமுதாயத்தோட மக்களுக்கும் கொடுத்தாரு. என்னென்ன பண்ணணுமோ பண்ணாரு. அவர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணாரு, அவ்வளவுதான். எங்க குடும்பத்துக்கு கூட அவர் கடைசி உயிர் போற வரைக்கும் பெரிதளவுல சம்பந்தப்படாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நானே அவரோட குழந்தையா இருந்து ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கையில நான் நேரடியா அவரை பார்த்திருக்கேன். அவர் 2 முறைதான் நான் குழந்தையா இருக்கும் போது என்ன நேரடியா அவர் வந்து பார்த்திருக்கிறார். இப்படி ஒரு 3 முறைதான் ஒரு தகப்பனை நான் என் வாழ்க்கையில கிட்ட இருந்து சந்திக்க எனக்கு நினைவு தெரியாம, ஆமா நினைவு தெரியாம 2 டைம், நினைவு தெரிஞ்ச ஒரு டைம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மக்கள் கூடவே வளர்ந்த இல்லைங்களா, அந்த மக்களோட வலி, அந்த மக்களோட ஒரு வெகுளித்தனம், அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும், ஏன் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க, இதெல்லாம் அவங்களே என்ன வளர்த்ததுனால அதை நான் குழந்தையில இருந்தே உள்வாங்கிக்கிட்டேன். அங்கிருந்து வந்து நிறைய தமிழ் பற்றாளர்கள், அப்பா மேல நிறைய மரியாதை வச்சிருந்த நிறைய நல்ல மனிதர்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்றாங்க படிப்புக்கு, எல்லாத்துக்கும். அப்பாவும் இருக்காரு, அப்பாவுக்காகவும் பண்றாங்க. ஆனா அப்பா கிட்ட இருந்து நேரடியா எங்களால எந்த உதவியும் வாங்க முடியல. அப்பாவோட பேருக்காக எல்லாரும் படிப்புக்கு நிறைய உதவி செஞ்சிருந்தாங்க. நான் அந்த கிராமத்தை விட்டோ அந்த சூழலை விட்டோ வெளியில வந்து வெளி உலகத்தை பார்க்கும்போது எனக்கு அங்க உள்ள அனுபவமும் கிடைக்குது, வெளி உலகத்தோட அனுபவமும் கிடைக்குது. அங்க என்ன அநியாயம் நடக்குது அப்படின்றது தெரியுது. வெளி உலகத்துல யார் இத பண்றாங்க, என்ன காரணம் அப்படின்றதும் புரியுது. ஒரு பக்கம் திராவிட தெளிவுதான் உங்களை நாம் தமிழர் கட்சி நோக்கி. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. என்ன முடிவு எடுத்து நீங்க உள்ள வரீங்க? அதாவதுங்க ஐயா, திடீர்னு பிஜேபில இருந்து கூப்பிடுறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட நோக்கம் அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணிட முடியாதா, ஒரு கட்சி எப்படி இயங்கும், ஒரு அரசியல் கட்சி எந்த மாதிரியான சூழல்ல இருக்கு. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல படிச்ச ஒரு குழந்தை. நான் சமுதாயத்தை கூட அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆமா, என்ன டீச்சர், பிரின்சிபல் அப்படி வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே நான் குழந்தையில இருந்து வளர்ந்துட்டேன். பப்ளிக் கூட ரொம்ப வெளியில இருக்க பப்ளிக் கூட அவ்வளோ கனெக்டட் இல்லைங்க ஐயா. அப்படி சூழல்ல வந்து எனக்கு என்னன்னா, அந்த அரசியல் அப்படின்றது வந்து ஒரு சோசியல் ஒர்க்காவோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியாவோ இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மனநிலைமையில தான் நான் உள்ள போறேன். ஆனா எனக்கு எந்த கொள்கையிலையும் அங்க இருந்து எனக்கு எந்த விதமான கொள்கையிலையும் உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னோட எண்ணமும் என்னுடைய அனுபவங்களும் வேற. நான் குழந்தையில இருந்து பார்த்த மனிதர்களும் பழகிய மனிதர்களும்
நடந்த நிகழ்வுகளும் வேற. அது என்ன அறியாமலேயே எனக்கு அந்த பாதிப்புகள் நிறைய ஆழ்ந்த மனசுல வந்து இருக்கு. அப்ப நான் என்னன்னா சரி, இந்த இடத்துல இருந்து நம்ம மக்களுக்காக பேசவே முடியாது, இது வந்து வேற மாதிரி நம்ம அடையாளப்பட்டு போயிடும், இது சரி இருக்காது அப்படின்ற எண்ணம் எனக்கு ஒரு பக்கம் உறுத்தலாவே தான் இருக்கு அந்த நேரத்துல. ஆனா நான் என்ன பண்றேன், டோட்டலா அமைதியாகிறேன். டோட்டலா 1.5 வருஷம் வந்து நான் கட்சி விஷயமாவே வந்து எதுலையுமே கலந்துக்காம நான் அமைதியாகிறேன். அந்த சூழல்ல தான் அப்பாவோட கூசை முனுசாமி வீரப்பன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் திரு நக்கீரன் அங்கிள் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க. அந்த சூழல்ல வந்து சீமான் ஐயாவை நான் இவர் சித்தப்பாவை நான் நேரடியா பாக்குறேன். அப்போ அவர் என்கிட்ட அவ்வளவு கான்பிடென்டா சில விஷயங்கள் வந்து தமிழ் தேசிய வழியில வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்ப, தமிழ் தேசியம் அப்படின்றது உண்மையிலேயே சொல்ல போனா தமிழ் தேசியத்தை பின்பற்றி இவங்க போறாங்கன்றதே அவர் பேசியதுக்கு அப்புறம் தான் நானே உணர ஆரம்பிக்கிறேன். ஆனா அது எனக்குள்ள முன்னாடியே புதஞ்சு கடந்த ஒரு எண்ணம் சிந்தனையா இருந்திருக்கு. அப்ப நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். அப்ப இதுதான் நமக்கு சரியான பாதை, நிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல எனக்கு பிஜேபியில சீட்டு கிடைக்குது. நான் பிஜேபியில இதுல ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, நான் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரோமன் கேத்தலிக் ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல். ஏன்னா இங்க அதிகமா ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது அந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இவங்க பிஜேபியில 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்ல வந்து எனக்கு சீட்டு கிடைக்கிறதாவும், என்ன RSS தான் தத்து எடுத்து வளர்த்தாங்க, அவங்க தான் படிக்க வச்சாங்கன்ற ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாங்க. சோ அப்ப எல்லா சீட்டு கொடுத்து ஒரு பெரிய ஆளா அந்த பிஜேபியில ஆகிறவங்களுக்கு அந்த RSS ஓட சாயம் பூசப்படுது அப்படின்றத நானுமே உணர்றேன். அப்ப எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பேச வராங்க. நான் அதுக்குள்ள சித்தப்பாட்ட பேசி நான் வரேன், நான் இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ன்ற ஒரு பக்கம், இன்னொன்னு இதுதான் நமக்கு சரியான பாதைன்றது ஒரு பக்கம். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் கிட்ட பேசவே இல்லை. நான் ஏன் பேசலன்னா, அவர் ஒரு தலைவரா இருந்து நம்ம மறுத்து பேசுறது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கிட்ட இதுதான் என் முடிவு, நீங்க போன்ல கனெக்ட் பண்ண வேண்டாம், நான் மறுத்துதான் பேச வேண்டிய சொல்லுவோம். அது எனக்கும் சங்கடம், அவருக்கும் சங்கடம், அது வேண்டாம். நான் வந்து அங்க சீட்டு கிடைக்குது, அது வேணான்னு மறுத்துட்டு இங்க வரேன். இங்க வந்து இங்க சீட்டை வாங்கி நான் முதல் முறையா இந்த மண்ணுல ஒரு அதாவது நான் பிஜேபியில இருந்தேன் தான், அங்க இருந்து ஆனா மக்களுக்கு பெருசா நான் அந்த அளவுக்கு நான் பட்டு வெளியில வரல, ஒரு பெரிய விஷயங்கள்ல போய் கலந்துக்கல, எதுவும் பண்ணல. ஏன்னா நான் எல்லாத்தையும் கிரகிச்சிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. அப்போ இங்க வந்து நான் நிக்கணும்னு முடிவெடுத்தது, எனக்கு இதுதான் அடையாளம், இந்த இடத்துல நான் வந்து தைரியமா நிப்பேன், இந்த அடையாளமா தான் நான் மக்கள் கையில போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என்னை இங்க கொண்டுட்டு வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல நிறுத்தினதுங்க. சரி, அது நம்ம திரும்ப தொடருவோம். இந்த எமோஷனல், இந்த காவல் நிலையத்துல வாசல் நின்று ஏன் சொன்னீங்க, இந்த இனத்துக்குன்னு எங்களுக்கு தலைவன் ஒருத்தர் தான் இருக்கிறார் சீமான், நீங்க பழி வாங்கணும்னு பாக்குறீங்களா? எங்க அப்பாவை அப்படிதான் பண்ணீங்க, இந்த மண்ணுக்கு வர தலைவர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தமிழ் தேசியம் வரவங்களை இப்படிதான் பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆத்திரமா கத்துறீங்க. ஏன் அந்த உணர்வு வந்துச்சு? அதுவும் சிறு வயசுல இருந்து நான் பார்த்த தலைவர்கள் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்க, தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து எப்படி அழிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் திராவிடம் அப்படின்ற தலைவர்களும் உதவி செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, அவங்களும் அப்பாவை பத்தி பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனா அதனோட உண்மைத்தனத்தை நான் கிட்ட இருந்து பார்த்தேன்னா எப்படின்னா, அங்கேயும் எனக்கு மனிதர்களை தெரியும், இங்க இருக்க மனிதர்களையும் எனக்கு தெரியும். 2 பக்கமும் நடுவுல இருந்து எனக்கு கவனிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அரசியலாக எங்களோட கஷ்டத்தை எடுத்துட்டு போனாங்க, எங்க அப்பாவோட அடையாளத்தை அரசியல் படுத்தி ஒரு மக்களின் எமோஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் அவங்க வந்துட்டு நிறைய சூழ்நிலையில பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு சில உதவிகள் செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுல அவங்க சில ஆதாயங்களும் எடுத்துக்கிட்டாங்கன்றத நான் கவனிச்சுக்கிட்டுதான் இருந்தேன். அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, உண்மையா நிறைய சில தலைவர்கள், திரு நெடுமாறன் ஐயா உண்மையாவே அவர் நிறைய ஸ்கூல்ல பேசி சேர்த்து வைக்கிறதுக்காக உதவி செஞ்சிருக்காரு. கலிங்க பெருமாள் ஐயா அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு. அப்பாவை போய் நேரடியா பார்த்து இவங்க எல்லாம் ஒரு இதுல இருக்கும் போதுதான் அப்பா வந்து அங்க நடு ஃபாரஸ்ட்ல வந்து தமிழ் தேசிய கொடியை ஏத்தி மரியாதை செலுத்தி அவரும் ஒரு தெளிவுக்கு இப்ப அப்பாவுமே எல்லா கலைஞர் ஐயாக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, ராமதாஸ் ஐயாக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆனா கடைசியா அவர் ஏத்துக்கிட்ட கொள்கை எது, எந்த கொடிய காட்டுல ஏத்தி அவர் வந்துட்டு சல்யூட் அடிச்சாரு அப்படின்றது வந்துட்டு தமிழ் தேசிய
இருக்குதான். அவரும் அலசி ஆராய்ஞ்சி ஒரு தெளிவான சிந்தனையில தமிழ் தேசியம்தான் இந்த மண்ணுக்கான அரசியல், தமிழ் தேசியம்தான் இந்த மக்களுக்கான, நம் மக்களுக்கான அரசியல், தமிழன் தான் இந்த நாட்டை ஆளணும், அப்பதான் இது வந்து இந்த நாடு ஒரு ஒரு உயர்வை நோக்கி போகும், அழிவை நோக்கி போகாது. இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லாருமே வந்துட்டு துரோகம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழலை அவரும் கொஞ்சம் தெளிஞ்சு மாறுறாரு. அதேதான் நானும். இப்ப அது குழந்தையில இருந்து எனக்கு அந்த 2 விதமான அனுபவமும் கிடைக்குது. அதுல பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா சீமானை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க உதாரணம், வரவங்க எல்லாம் வீழ்த்தப்படுறாங்க, இன்னொரு தலைமையை வீழ்த்திடக்கூடாது, சீமான வீழ்த்திடக்கூடாது, நீங்க இப்படிதான் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அந்த கோவம் வந்து பேசுறீங்கல்ல, அதுதான் நீ சீமானு கிட்ட இருந்து எடுக்கிற விஷயம் அதுதானான்னு கேட்டேன். இல்ல அப்படின்னு இல்ல, இவரு திராவிடர்கள் செய்யக்கூடிய எப்பவுமே ஒரு விஷயம் ஒருத்தர் பேசுறதை விட அவர்கள் செய்யற செயல் தான் உண்மையை வெளிப்படுத்தும். அப்படி நான் பார்க்கும்போது ஒரு திராவிட கட்சிகள் வந்து இது வரைக்கும் செஞ்சு நம்ம நாட்டை என்ன நிலைமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். அவங்க வந்து மக்களோட தேவைகளை பேசுறதுக்கு கூட ரெடியா இல்ல, மக்களோட தேவைகளை மக்களுக்கே புரிய வைக்கிறதுக்கு கூட ரெடியா இல்ல. ஒரு பக்கம் மக்கள் வந்து இப்ப இன்டர்நெட் போன் அப்படின்னு வந்துருச்சு, அதெல்லாம் மாட்டிருக்காங்க, டாஸ்மாக்ல மாட்டிருக்காங்க, எல்லாமே ஒரு சாப்பாடுமே வந்து ஒரு உடம்புக்கு நல்ல விதமான ஒரு சாப்பாடு கிடையாது, விவசாயம் அழிஞ்சிட்டு வருது, எல்லாமே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே இது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு தமிழ் தேசியத்தையும் பேசி மக்களுக்கான தேவையும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் வெளிப்படையா பேசிட்டு இருக்கவர் அவர் மட்டும்தான். எனக்கு சீமான் அவர் மட்டும்தான். இப்ப இவரை வந்து கட்டுப்படுத்தி அவரை பேச விடாம பண்ணிட்டா அந்த ஒரு கேப்பை யார் வந்து ஃபில் பண்ணுவா? யார் வந்து மக்களுக்காக பேசுவா? நாங்க எல்லாம் பேசுவோம், இல்லன்னு இல்ல. எனக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய தெளிவு தெரியுது, ஒரு பெரிய கோபமும் ஆக்ரோஷமும், மக்களுக்கான ஒரு நம்ம நிக்கணும் அப்படின்ற அந்த போராட்ட குணம். ஏன்னா அவர் இது வரைக்கும் கூட்டணிக்கும் போக கிடையாது. ஏன்னா கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில இருக்கணும், கூட்டணி என்பது வந்து ஓட்டரசியல் அடிப்படையில இருக்கவே கூடாது. அப்ப கொள்கையில இவர் வந்து உயர்த்துவமா வந்து ஏற்றுக்கொண்டு நிக்கிறாரு அப்படின்றது எனக்கு உள்வாங்கிக்கிட்டேன், நான் மனசளவுல எனக்கு அது புரியுது. அப்ப எனக்கு அந்த இடத்துல தோணுனது எல்லாம் இது தப்பு, இந்த இடத்துல நான் வந்து என் தந்தையாருடைய மகளாக நின்று இவருக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும், நடக்கிறத பார்ப்போன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல வந்துச்சு. ஏன்னா இன்னும் மக்கள் தெளியணும், இன்னும் மக்களுக்கு எடுத்து அவங்களோட சூழலை புரிய வைக்க வேண்டிய, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க அப்பா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பார், நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறவங்க வந்து நல்ல கார்ல வந்து இறங்குறவங்களா இல்ல வந்து நல்ல வசதியா இருக்கிறவங்களா, அப்படி நீங்க ஜெயிக்க வச்சா அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது தப்பு. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்க உங்க கூடயே இருந்து உங்களை போல கஷ்டப்படுற ஒரு மனுஷன் நீங்க தேர்ந்தெடுத்தா உங்க கஷ்டத்தை உணர்ந்து உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கான நல்லது எல்லாத்தையும் செஞ்சு சமுதாயத்தை வந்து மேம்படுத்துவாங்கன்ற ஒரு வார்த்தையை அந்த பேட்டியில குறிப்பிட்டிருப்பார். நான் அப்படிதான் இவரு சீமான் சித்தப்பாவை பாக்குறேன். இன்னைக்கு திராவிட கட்சிகள் கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவங்க கிட்ட இல்லாத அந்த ஒரு பவர் அதெல்லாம் கிடையாது. ஆனா இருந்தும் இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு இல்லாம இவங்க நின்று மக்களுக்காக உண்மையாவே போராடுறாங்க இல்லைங்களா? ஒரு பக்கம் இந்த கோவம் தான் உங்களுக்கு இரவு நீங்க அப்படி பேச, ஆமா, போலீஸுக்கு கண்டிப்பா இடமற்று இருக்கிறாங்க, ஆமாங்க ஐயா, அழிக்க பாக்குறாங்க, ஆமாங்க ஐயா. சரி, இந்த சீமான் மேல இப்ப சுத்தி எல்லோருமே வந்து குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் உமா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து ஒரு பட்டம் சுமத்துறாங்கல்ல, பாலியல் குற்றவாளி அப்படின்னு. திராவிடமும் வந்து பினாமி பேர்ல போஸ்டர் எல்லாம் அடிச்சு விட்டுது, பாலியல் குற்றவாளி, சீமானை தப்ப விட வேண்டாம் அப்படின்னு. இந்த அரசியல் ஒரே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து முன் வச்சு இதை பிரபகண்டா பண்ற அந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த போக்கு வந்து மக்களுக்கு வந்து தெளிவா தெரியுது. இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் தான் வீழ்த்துவாங்களா தவறான முறையில அப்படின்றது மக்கள் சாட்சியா பாக்குறாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இது மக்களுக்கு சாட்சியா போய் சேருது. ஒரு பக்கம் பெரியார் ஐயாவை எதிர்க்கிறார்
சித்தப்பா, அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இந்த பக்கம் சிபிஎம், இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்காலத்துல அவங்க எவ்வளவோ போராடினாங்க, மக்களுக்காக மண்ணுக்காக நின்ன ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படின்னும் போது அவங்க அந்த பாதையை விட்டு, இப்ப எனக்கு ஃபீல் ஆகாது, அவங்க பாதையை விட்டு மாறி ஒரு 2 சீட்டு 3 சீட்டுக்காக டிஎம்கே கூட கை கோர்த்திருக்கிறாங்க, ஒரு பண ரீதியா கூட கை கோர்த்திருக்கலாம். மக்களுக்காக அவங்க பெரிய அளவுல திரண்டு போராடின நிறைய விஷயம் வந்து நான் என் கண்ணெதிரில தெரியல. அவங்க கூட கைகோர்த்து போற மாதிரி ஒரு உணர்வு தான் தோணுது. உண்மையான சிபிஎம்மோட வேலையை வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் தேசியம் தான் மண்ணுக்கான அரசியலை பண்ணிட்டு இருக்கோன்றது எனக்கு தோணுது. அதே போல இவங்க எம்பி பேசினாங்கன்னு சொன்னீங்களே, மயிலாடுதுறை எம்பி, அவங்க ஆக்சுவலா இப்ப மயிலாடுதுறையில வந்து ஒரு 2 கொலை நடந்திருக்கு கள்ளச்சாராயம் விஷயமா. ஒரு மாணவி, 3வது படிக்கிற மாணவி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி இருக்காங்க. அதுக்கு என்ன வாய்ஸ் அவுட் பண்ணினாங்க இவங்க? இதே மாதிரி வீடியோ அவங்களோட தொகுதியில நடந்திருக்கு. அந்த தொகுதிக்கு அவங்க எம்பி தானே, அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் இல்லையா? அதை பண்ணிருக்கணும் இல்லைங்களா? அதை ஏன் பண்ணல? அதை பண்ணாம இவங்க வந்து ஏன் ஒரு நாடக அரசியலை வந்துட்டு கையில எடுக்கிறாங்க? அப்ப நீங்க மக்களுக்கான அரசியல்வாதியா இல்ல கட்சிக்கான அரசியல்வாதியா? யாருக்கு சேவை பண்றீங்க? மக்களுக்கு எம்பியா சேவை பண்றீங்களா இல்ல கட்சிக்கு சேவை பண்றீங்களா? இதெல்லாம் தோணுது இல்லையா? அப்ப வந்து உண்மையிலேயே மக்களுக்கான பிரச்சனை வரும்போது மௌனமா இருக்கிறாங்க. சீமானுக்கு எதிராக ஒரு 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 இது வச்சுக்கிட்டு, கூட்டணி வச்சுக்கிட்டு பேசுறாங்க எதிரா. அதாவது சித்தப்பா விஷயம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 20 வருஷம் 15 வருஷமா இந்த பிரச்சனை ஆரம்ப கட்டத்துல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து ஒரு 4-5 முறை முன்வந்து திரும்ப பேக் அடிக்கிறாங்க. என்ன காரணம், உள்ள என்ன அர்த்தம்ன்றதெல்லாம் தெரியல. அப்படி இருக்க சூழல்ல திரும்ப 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 கொண்டுட்டு வந்து அவங்கள நிறுத்தி, சரி நீங்க அப்படிதான் அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க, ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறது தவறு இல்ல, கோர்ட்ல வச்சு நியாயம் வாங்கி கொடுங்க, சட்டத்தை வச்சு நியாயம் வாங்கி கொடுங்க, அங்க பார்ப்போம் சித்தப்பா தவறா இல்ல அவங்க தவறான்னு கோர்ட் முடிவெடுக்கட்டும். கோர்ட் முடிவெடுத்து சொல்லட்டும் அந்த வார்த்தை, அந்த டேர்ம் நீங்க பயன்படுத்துறீங்க இல்லைங்களா? இவர் வந்து ஒரு கட்சியோட 3வது, தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியோட தலைவர், அவரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா? இது வந்து ஜட்ஜு சொன்னாரா, கோர்ட் சொல்லிச்சா, நீங்க எப்படி சொல்றீங்க? இது தவறு இல்லையா? நீங்க முடிவு பண்ணீங்களா? நீங்க விசாரிச்சீங்கன்னா, நீங்க போய் பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உள்ள என்ன நடந்தது தெரியாமவே பாலியல் குற்றச்சாட்டுன்னு பேசுறாங்க, போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்களே, அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்ணுவீங்க? அது அவங்க கேவலமான அரசியலை மக்கள் முன்னாடி முன் வைக்கிறாங்க. ஒரு மனிதரை வந்துட்டு, அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தெய்வ திருமகன் முத்துராமலிங்கர் அவருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்ச அரசியலும் இருக்கு. அதே போல திரு காமராஜர் அவர்களுக்கு மகன் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புரளிய கிளப்பின அரசியலும் இருக்கு. அப்ப தலைவர்களை என்ன பண்றாங்க, ஒண்ணு அவங்க ஒரு போராளியா நிக்கிறாங்க, ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னு தீவிரவாதின்ற முத்திரையை குத்தி அழிக்கிறாங்க, அது சட்டத்துக்கு புறம்பா போறாங்க அப்படின்னு. மக்களுக்கு நின்னுட்டா சட்டத்துக்கு புறம்பா போற நீ, இதுதான் அவங்களோட ஒரு இதுவா இருக்கு. இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களை வச்சு அவதூறு பரப்புறது. உண்மையா அப்படி பார்க்க போனா பிரான்ஸ் தமிழச்சி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ லிஸ்ட் கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் ஏன் முன் வந்து யாரும் போராட மாட்டேன்றாங்க? அவங்களும் பெண் தானே. அதே மாதிரி நிறைய தமிழ்நாட்டுல நம்ம அரசியல் வரலாறுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா எல்லாருக்குமே ஆரம்பத்துல இருந்து நம்ம போராடணும் இல்லைங்களா? ஏன் யாருமே இது வரைக்கும் அதை எடுத்துட்டு வரல, முன் வரல? அப்ப உங்களுக்கு மட்டும் ஒரு தன்மானம் அதிகம், உங்களுக்கு மட்டும் உங்களோட பர்சனல் லைஃப், மத்தவங்களுக்குன்னா வந்துட்டு என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படின்றது வந்து எப்படி நாங்க வந்து அவரோட பிள்ளையாவோ தம்பி தங்கச்சிகளாவோ நாங்களும் எங்க கட்சியோட ஒரு கொள்கையை விட்டு கொடுத்து நாங்க வந்து நிப்போம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சீமான் மேல தப்பு தப்பு அப்படின்னு அவங்க சொல்ற அந்த அரசியல் இருக்குல்ல, தெரு முழுக்க அவங்க ஊடகம் முழுக்க பலம் நிறைய இருக்கு, பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக நீங்க என்ன சட்ட ரீதியா என்ன செய்ய போறீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க?
என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னா, இப்போ இவங்க சொன்னதுக்கு பாலியல் குற்றவாளி அவர் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு மகளிர் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இங்க உள்ள பெண்களும் தவறு செய்திருக்கிறாங்க அவர் கூட அப்படின்ற தப்பான ஒரு வார்த்தை. இல்ல அந்த கட்சியில பெண்கள், கட்சியில இருக்கிற பெண்களை கூட சீமா தவறா நடந்திருக்கலாம்ன்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து அவங்க பேசுறாங்க. உண்மையாவே அவங்களும் ஒரு பெண்ணியவாதியா? எப்படி அந்த வார்த்தை? ஒரு அரசியல்ல நீங்களும் நிக்கிறீங்க, நாங்களும் நிக்கிறோம். அரசியல் இருக்கக்கூட இன்னைக்கு அரசியல்ல பெண்கள் வரதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இங்க ஜென்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. வீரப்பனாரோட பொண்ணா இருந்து நானே அதை சில இடத்துல நான் வந்துட்டு டேக்கிள் பண்றேன். அப்படி இருக்கும் போது ஒரு பெண், நீங்க எந்த கட்சினா இருந்துட்டு போங்க, அரசியல்வாதி, பெண் அரசியல்வாதி மற்ற பெண் அரசியல்வாதிகளை பார்த்து வைக்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து உண்மையாவே ஏற்கக்கூடியதா? அப்ப எங்களோட பெண் தங்கைகள், அரசியல்ல இருக்க தங்கைகள் என்ன பண்றாங்க? போயிட்டு இன்னைக்கு கேஸ் கொடுத்திருக்காங்க. அவர் ஜட்ஜ் சொல்லட்டும், ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டும், அவங்க சொன்னது ஏற்புக்கூடியதா, சரியா தவறான்றது சொல்லட்டும். ஏன்னா அவங்க விஜயலட்சுமி மட்டும் பெண் கிடையாது, அவங்கள மட்டும் தப்பா பேசுனா வந்துட்டு தவறு கிடையாது. மற்ற எந்த பெண்ணை தப்பா பேசினாலும் தவறுதான். அப்ப சரியாதானே போச்சு? ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா வரும், அதுக்கு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப சீமான் இந்த அரசியல், இந்த கொள்கை தொடர்ந்து அவர் மேல சொல்லக்கூடிய இந்த பழிச்சொல், இதை தாண்டி நீங்க தொடர்ந்து ஆதரிக்கின்ற நிலைப்பாடு, அந்த உறுதி ஏன் உங்களுக்கு வரணும்? மக்களுக்காகங்க ஐயா, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும். மக்கள் இன்னைக்கு அறியாமையில நிறைய தவறுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. டாஸ்மாக்கு நிறைய குடும்பஸ்தர்கள் வந்து அடிமையாயிட்டாங்க. நிறைய குடும்பத்துல உள்ள குழந்தைகள் வந்து ட்ரக்ஸ்க்கு அடிமையாயிட்டாங்க. இந்த மண்ணுல வந்துட்டு, இந்த மண்ணுல நம்ம விதைக்கிற உணவு, அறுவடை பண்ற உணவு எல்லாம் விஷமா மாறிடுச்சு. ஒரு பக்கம் கல்வி அப்படின்றது வந்து தகுதியான கல்வி வந்துட்டு தகுதியான அடிமட்ட குழந்தைகளுக்கு தகுதியான கல்வி, மருத்துவம் இருக்கும் இடம் எதுவுமே போய் சேர கிடையாது. எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. இதற்கு மக்கள் யோசிக்கணும். அந்த 1000, 500 ரூபாய் பணம், 2000 ரூபாய் பணம் எவ்வளவோ கொடுக்கட்டும். அந்த 2000, 3000, 1000, 500 இதெல்லாம் வந்து நம்ம உழைப்புல தன்மானமிக்க தமிழர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஒரு குடிக்க அடிமையான ஒரு மனிதர் கூட அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் சுயநினைவு இல்லாம பண்ணிட்டு போறது கூட ஒரு பக்கம் என்ன பண்றது நம்ம புரியாம நிக்கலாம். ஆனா பெண்கள் குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க இந்த நாட்டுல, பெண்கள் தெளிவாதானே இருக்கீங்க. எப்படி அந்த 1000, 500 பணத்துக்கு இந்த மண்ணோட உரிமையை கொண்டு போய் நீங்க அடிமை வைக்கிறீங்கன்றது வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அது வந்து மக்கள் என்னைக்குமே ரொம்ப கழுத்தை பிடிக்கிற அளவு. ஏன்னா மக்கள் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்துல, முன்னேறாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜாதியின் ஒரு ஐடென்டிட்டியில வந்துட்டு பின்னாடி மாட்டிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேல் டாமினேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மீடியாக்கள் என்ன பிரதிபலிக்குதோ, என்ன கொண்டு போய் சேர்க்குதோ அதை மட்டும் நம்பி இருக்க மக்கள் நிறைய இருக்கிறாங்க. மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும். உண்மையிலேயே நமக்கு மண்ணுக்கான மாற்றாக சீமான் நாம் தமிழர் கட்சி வரும் அப்படின்ற உறுதி உங்ககிட்ட இருக்கா? 100% இருக்குங்க ஐயா. கிட்ட இருந்து நான் பாக்குறேன். 100% இந்த கட்சி வந்து மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக நிக்கக்கூடிய கட்சி அப்படின்றது மட்டும்தான் எனக்கு 100% தோன்றது. அதனாலதான் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஆமாங்க ஐயா, நோக்கம் இருக்கு. தொடர்ந்து உங்க அரசியல் பயணம் வந்துட்டு இந்த மக்களுக்கானதாக இருக்கட்டும். உங்க தந்தையாரை போலவே முதல் கட்ட சந்திப்பு நமக்கு முடிஞ்சிருக்கு. மீண்டும் நம்ம சந்திப்போமா? நன்றி.